கடந்த முறை நீங்க தேர்தலில் போது பாஜகவுக்கு வாக்கு சேகரித்தீங்க, ஆனா இந்த முறை அதிமுகவுக்கு வாக்கு சேகரிக்க இந்த மாறுதல் எப்படி பாக்குறீங்க? மாறுதல் ஏன்னா நிறைய அதிருப்தி, நிறைய விஷயங்கள் ப்ராமிஸ் பண்ணிருந்தாங்க மத்திய அரசு மோடி அவர்களும். ஆனா இன்னைக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாச்சுன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். எப்படி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டோம். சோ அதனால அதிருப்தி இன்னைக்கு மத்திய அரசு மேலயும் இருக்கு, இன்னைக்கு மாநில அரசு மேலயும் இருக்கு. மக்களுக்கு மோடிஜி மேல இங்க சுத்தமா மோடி யாருன்னே தெரியல. ஒரு சைட்லாம் போயாச்சுன்னா மோடிஜி தெரியாது, தாமரையும் தெரியாது, பிஜேபியும் தெரியாது. ரெட்டை இலைன்னா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் எவ்வளவு எம்ஜிஆர் ஐயா மக்களுக்காக பண்ணிருக்காங்க. அவங்க எனக்கு கத்துக் கொடுக்கறாங்க. நான் அவங்களுக்கு சொல்றதோட அவங்க எனக்கு கத்துக் கொடுக்கறாங்க. எவ்வளவு மக்கள் எம்ஜிஆர் ஐயா கிட்ட வாங்கியிருக்காங்க, நல்ல உரிமைகள் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி வளர்ச்சி கொண்டு வந்திருக்காங்க அம்மா அவர்கள். சோ அதனால பெண்களுக்கு பார்த்து செஞ்ச ஒரு விஷயம் இதெல்லாமே மக்கள் மனசுல அப்படியே இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இப்போ திமுகவோட ஆட்சி எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிருப்தி கொடுத்திருக்கு. எடப்பாடியாரோட ஆட்சி ரொம்பவே மிஸ் பண்றாங்க, நல்ல ஆட்சியை மிஸ் பண்றாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். கருத்து கணிப்புன்றது ஜஸ்ட் என்ன சொல்றது, ஒரு மீடியா எல்லாருமே அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. சோ அதனால கருத்து கணிப்புன்றது எப்ப வேணா மாறலாம். ஆனா களத்துல என்ன நிலவரம் அப்படின்றது பார்க்கும்போது மக்கள் மத்தியில மக்கள் மனசுல என்ன இருக்கோ அதுதான் எடுப்படும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் போய் சேர்றது கிடையாது. அந்த 1000 ரூபாய் வச்சுதான் இன்னைக்கு கேம்பெயினே பண்றாங்க. அதுல ஒரு 1.5 கோடி மக்களுக்கு போய் சேருதுன்னா 50% இன்னும் போய் சேராம இருக்கு. சில பேருக்கு அதுலயும் உங்களுக்கு முதியோர் தொகை இருந்ததுன்னா இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது இல்ல, கேட்டா தகுதி இருக்கணும் அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி மாறி மாறி இது பண்ணும்போது பெண்கள் மத்தியிலயும் அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சென்றடையல அப்படின்றது இன்னும் நிறைய பேர் வருத்தத்துல இருக்காங்க. சோ இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த 1000 ரூபாய் கண்டினியூ பண்ணுவாங்களா, இது எலெக்ஷனுக்காக தானே வச்சிருக்காங்க அப்படின்றது மனசுக்குள்ள எல்லாருக்குமே இருக்கு. இந்த எலெக்ஷன் போனதுக்கு அப்புறம் அந்த 1000 ரூபாயும் நிறுத்திடுவாங்களோன்னு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.